இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. எல்லா பக்கமும் ரயில்வே ட்ராக் இருக்கு. அந்த ரயில்வே ட்ராக்குக்கு நடுவுல அலங்கோலமா பாதி ட்ரெஸ்ஸோட ஒரு பொண்ணு பார்க்கவே மோசமான நிலைமையில படுத்திருக்கா. இல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணை யாரோ பார்த்துட்டு காப்பாத்த ட்ரை பண்றாங்க, தூக்கிட்டு போறாங்க. அங்க இருக்க பொதுமக்கள்லாம் ஓடி வராங்க. எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க, அசி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன அசின்னு ஒரு இந்தி படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஒரு பொண்ணை நிறைய பேர் சேர்ந்து நாசம் பண்றாங்க, கொலையும் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு உயிர் பிழைக்கிறா. கடைசியில அந்த பொண்ணுக்கு என்ன விஷயமாச்சு, இந்த பொண்ணை இவ்வளவு கொடூரமான வேலை பண்ண அவனுங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சதா இல்லையா, அவங்கெல்லாம் யாரு அப்படின்ற விஷயத்த இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வழக்கமா இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான கண்டென்ட் அண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி 18+ ஆன கண்டென்ட்னு வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் நான் போடும்போது சின்ன பசங்களுக்கு காமிக்காதீங்க, பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த படத்தெல்லாம் நம்ம பசங்களுக்கு போட்டு காமிச்சாதான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சைக்கோக்களுக்கு என்ன மாதிரியான நிலைமை வரும், நம்மளால அடுத்தவங்க வந்துட்டு எப்படி பாதிக்கப்படுறாங்க, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம நம்ம எப்படி வாழ்றது அப்படின்ற விஷயம்லாம் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தா கண்டிப்பா கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா உங்க பசங்களுக்கும் காட்டுங்க. அண்ட் இந்த படத்தை யாரு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ல அவங்க பேரையும் போட்டு விடுங்க. இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணாம முழுசா பார்த்து முடிங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை மக்களே, சளி பிடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுது. வாயால சவுண்ட் வருதா மூக்கால சவுண்ட் வருதா அப்படின்னே தெரியல. ஏதோ படம் நல்லா இருக்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். லைட்டா அங்க இங்கன்னு குரல் கிளவி கத்துற மாதிரி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல இந்த கிளியரன்ஸ் சேலோடைய கடைசி டே இன்னைக்கு. லேடிஸ் ப்ராடக்ட்டுக்குமே இன்னியோட எல்லா ஆஃபரும் எல்லா கிளியரன்ஸும் முடிய போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் கிளியரன்ஸ் சேல்ல எல்லாமே காலியாக போகுது. ஸ்கிரீன்ல பாக்குற இந்த லேடிஸ் வாலெட் எல்லாமே உங்களுக்கு 666ல கிடைக்க போகுது. மென்ஸ் வாலெட் எல்லாமே உங்களுக்கு 399ல. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற எல்லா மென்ஸ் வாலெட்டுமே 399க்கு கிடைக்க போகுது. பேக்லயுமே உங்களுக்கு நிறைய ஆஃபர் அவைலபிளா இருக்கு. இந்த டேவை மட்டும் மிஸ் பண்றாதீங்க. பெல்ட்டுமே உங்களுக்கு 499லயே அவைலபிளா இருக்கு. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வேணும் அப்படின்றவங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த பொண்ணுடைய பேரு பரிமா. அவங்க வந்துட்டு கேரளாவை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோ ஹிந்திக்காரு. இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நார்த் இந்தியால தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னா புருஷன் முன்னாடி பயங்கர அந்யோன்யமா இருக்காங்க. பசங்களையும் நல்ல விதமா பார்த்து வளர்க்குறாங்க. இவங்கள ஹீரோ ஹீரோயின் வச்சுக்கிறேன், பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு டீச்சர் மக்களே. ஹீரோ வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ சூப்பர்வைசரா ஒர்க் பண்றாரு போல. இப்ப இவங்க பேசிக்கிட்டே கிளம்புறாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு இவங்களும் நடந்து போயிட்டு இருக்கும் போது போற வழியில கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்கார பாக்குறாங்க. இந்த கார்த்திக்கும் நம்ம ஹீரோ ஒரே இடத்துல ஒன்னா வேலை பாக்குறாங்க. அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒரு வினோதமான மனுஷனா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் ரோட்ல இருக்கிற போற வர வண்டியை வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. இப்போ இந்த வண்டி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, அந்த வண்டி அந்த பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வியர்டா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அப்படிதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது ரோட்ல வண்டி போற எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் பாட்னு ரோட்டை கிராஸ் பண்ணி வராரு. ரோட்டை கிராஸ் பண்ணி வரும்போது அங்க காருக்குள்ள கார்த்திகுடைய தங்கச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ணாவை பார்த்தே பல மாதங்கள் ஆகுது, எங்க இவன் கேஷுவலா போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார்த்திக்கும் பார்த்துட்டு பேசாம கிளம்பிட்டாரு. இவங்க சிக்னல்ல இருந்து வண்டியை தூக்கி ஓரமா போட்டு பின்னாடியே போறாங்க. அண்ணா எங்கடா போன, உன்னை பார்த்தே பல மாதங்கள் ஆகுது, எப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 6 மாசம் அப்படின்னு. அண்ணி உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணாங்க, நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணோம். கடைசியா சைன் போட கூட நீ இல்லாம அந்த மோசமான எல்லாத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா போயிருச்சு. ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உன்னுடைய மனைவியோடைய கடைசி வாய்ஸ் ரெக்கார்டை நீ போயிட்டு கேளு அப்படின்னு சொல்லும் போது இவர் அமைதியா நிக்கிறாரு. என்ன பேசினாலும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஃப்ரெண்டோடைய வீட்டுல பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செமையா சரக்க போட்டு செமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து பாக்குறாரு. ரொம்பவே அவங்க டான்ஸ் ஆடுறது சந்தோஷமா இருக்கிற விஷயம்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு ஓடி வந்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்லம்மா இன்னும் பார்ட்டி முடியல, நீ ஏன் பாதிலேயே வர அப்படின்னும் போது, பார்ட்டி முடிய இன்னும் 2 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா, பசங்க வேற நம்ம இல்லாம அங்கிள் ஆன்டி வீட்டுல தனியா இருப்பாங்க அப்படின்னும் போது, நான் போயிட்டு பசங்களை பாத்துக்கிறேன், நீ பார்ட்டிலாம் முடிச்சுட்டு பொறுமையா வா, ஒன்னும் அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பிட்டாரு. அடுத்து ஹீரோயின் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க, செமையா குடிக்கிறாங்க. எல்லாமே முடிச்சுட்டு பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெட்ரோலாம் பிடிச்சி கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அந்த மெட்ரோல இருந்து இறங்கி நடந்து வந்துட்டே இருக்கும் போது பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணுது. இவங்க ஆரம்பத்துல கண்டுக்கல அப்படின்னாலும் ரொம்ப நேரமா கார் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கும் போது அப்போ கார்ல ஒரு 4
4-5 பசங்க வந்திருக்கானுங்க. அவனுங்க வேகமா வந்து காரை முன்னாடி நிப்பாட்டி ஹீரோயினை தூக்கி காருக்குள்ள போட்டு அங்கிருந்து தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. போட்டு பயங்கரமா கொடூரமா ரேப் பண்றானுங்க. இப்படி ஒரு காட்சிகளை இது வரைக்கும் எந்த படத்துலயுமே நான் பார்த்ததே கிடையாது மக்களே. அப்படியே படம் பார்க்குற நமக்கே கண்ணெல்லாம் கலங்கும். அந்த மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்றா, என்ன பண்ணாலும் முடியவே இல்லை. தப்பிக்க ட்ரை பண்ண பொண்ணை மூஞ்சில் அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிட்டானுங்க. இதே டைம்ல ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த பையன் வந்துட்டு அம்மாவை காணும், கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கால் பண்ணும்போது ரிங்க போகுது. ஆனா போனை யாரும் எடுக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் தெரிஞ்சவங்க எங்க போனாங்களோ அந்த பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டா எந்த தகவலுமே கிடையாது. கிளம்பி போனவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இந்த பக்கம் இவனுங்க ஆல்மோஸ்ட் அந்த பொண்ணு சாகர கண்டிஷனுக்கே போயிட்டா. மாத்தி மாத்தி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இந்த பொண்ணு சாகர கண்டிஷன்ல இருக்கா, இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ரயில்வே ட்ராக்ல போட்டு வந்திருப்பாங்க. ட்ரெயின் ஏறி இந்த பொண்ணு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனுங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றானுங்க, குளிக்கிறானுங்க, காரை கிளீனா பக்காவா கிளீன் பண்றானுங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு மொத்தமா கொளுத்திட்டு இருப்பாங்க. எந்த விஷயம்லாம் மாட்ட வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டானுங்க. இதுக்கப்புறமேட்டுக்காதான் போலீஸ் வந்துட்டு பார்த்திருப்பாங்க. பொதுமக்கள் காப்பாத்தி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோக்கும் கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்திருக்கும். இப்போ ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ பையனை கூப்பிட்டு வராரு. பையனை எங்க விடுறது அப்படின்னே தெரியாம கையோட கூட்டிட்டு வர முன்னாடி போயிட்டு பொண்டாட்டியோட பார்க்காம பொண்டாட்டியை யாரு காப்பாத்தி கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இப்ப போயிட்டு மனைவியை பார்க்கலான்னு பார்க்கும்போது போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயங்கரமா டிராமாட்டிக்கா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அங்க நடந்த எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. போலீஸ் போயிட்டு என்ன விஷயமாச்சு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னும் போது இவங்களால முழுசா சொல்லவே முடியல. பாதி தெரியுது பாதி தெரியல, யாரு வந்தானுங்க எத்தனை பேர் வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா மக்களே. நம்ம ஹீரோக்கு குட்டி பையனை எங்க விடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த டைம்ல ஹீரோயினுடைய ஃபேமிலி ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது போலீஸ் கேஸ், பெரிய விஷயம், போலீஸ் கேஸ் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அலையணும். பசங்களை வந்துட்டு தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்களா, இவருக்கும் அப்பா அம்மா கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோயினுடைய அம்மா அப்பாக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க ரேப் பண்ணோடனே ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. அன்னி ஒரு ஹிந்திக்காரு, அவங்க மலையாளி இல்லையா, இதை வேற கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி பேசும்போது பரவாயில்ல நீங்க பாத்துக்கல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நானே பாத்துக்கிறேன்னு போனை கட் பண்ணிட்டாரு. இதே டைம்ல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சம்பவம் எங்க ஆச்சு, இந்த பொண்ணை எங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் வச்சு அங்க போயிட்டு விசாரிச்சு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கார் வந்திருக்கு, காருக்குள்ள இருந்து தூக்கி போடுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் பாக்குறாங்க. காருடைய நம்பர் தெரியல அப்படின்னாலும் மத்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு காரை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருந்து என்ன எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த ரயில்வே ட்ராக், அங்க இருந்து சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா அந்த காரை வச்சு காருக்கு சொந்தக்காரன் யாரு, காருக்கு சொந்தக்காரங்குள்ள யாரெல்லாம் போனா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கண்டுபிடிச்சு ஒரு 4 பேரை கைது பண்றாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ குட்டி பையனை ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல விட்டு வச்சிருப்பாரு. அந்த பையனை போயிட்டு கூட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம கார்த்திக் தான் இருக்காரு. நம்ம ஹீரோயினா திடீர்னு புலம்புறாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வரும்போதெல்லாம் கத்துறாங்க. நிறைய இல்யூஷனா அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதனாலேயே டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க கிட்ட போய் பேசுங்க, நிறைய ஆலோசனேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது கார்த்திக் போறாரு. அவருக்கு என்ன பண்றது என்ன பேசுறது அப்படின்னே புரியல. பேச ட்ரை பண்ணா ஹீரோயின் ஹீரோ தான் வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. நம்ம கிளம்பிடலாம், அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே டைம்ல ஹீரோ வந்துட்டாரு. ஹீரோ விட்டு கார்த்திக் கிளம்பிட்டாரு. கார்த்திக் இப்பதான் தங்கச்சி கொடுத்த மனைவியோடைய ஆடியோ ரெக்கார்டை போட்டு கேட்கிறாரு. அதுல மனைவி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நீ எங்க போன, கொஞ்ச நாளா ஆளையே காணும், என்னால வழியை தாங்கவே முடியல, இந்த விஷயத்தை தாங்க முடியாம நானே ஓகே சொல்லிட்டேன், நானே லைஃப் சப்போர்ட்டை இருக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த ஊருக்கு டூர் போலாம், அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பிளான் பண்ணாங்க. எதுவுமே நடக்காம ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப கூட எனக்கு உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா தான் இருக்கு, ஆனா என்னால முடியாது, நான் கிளம்புறேன், நம்ம அடுத்த ஜென்மத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் முடியுது. இதை கேட்டு செம்மையா ஃபீல் பண்றாரு. இப்போ ஒரு கேமரா ஃபுட்டேஜ போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. மனைவி ரோட கிராஸ் பண்ண வரும்போது அப்போ ஒரு கார் தாறுமாறா வந்து இவங்களை அடிச்சு தூக்குது. அதுக்கப்புறமா இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா தான் மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு மனுஷனாவே கிடையாது, ஒரு மாதிரி தானாவே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட கவுன்சிலிங்காக ஒரு டாக்டர் பார்க்க வந்திருக்காரு. அங்க வந்துமே இந்த வீடியோ போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, டேய் பைத்தியம், உன்னுடைய மனைவி இறந்து போயிட்டா, அவ்வளவுதான், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை பாரு, ஏன்டா இந்த மாதிரி திரும்ப 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 அதே விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால முடியல, தூங்குனா கண்ணை மூடினாலே எனக்கு மனைவியோடைய ஞாபகம் தான் வருது, அவளுக்கு எவ்வளவு ஒழிச்சிருக்கும், இப்ப
வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான், இது எல்லாத்தால பாதிக்கப்பட்ட நான் வந்துட்டு தூங்க முடியாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப. கொலகாரன் யாரு அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல, நம்பர் பிளேட்டு சரியா ரெக்கார்டே ஆகல, சரி ஓடு நீ பாத்துக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கார்த்திக் ரோட்ல போற வண்டியெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு பாத்தீங்களா, அது எல்லாமே டாக்டருக்கு தான் கவுன்சிலிங்காக அனுப்பிச்சு விட்டுருக்காரு போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. 4 பேரை போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேர்ல ஒரு பையனுடைய அப்பா கொஞ்சம் பெரிய கையி, அவர் பெரிய லாயரா கூட்டிட்டு வராரு. நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாவும் ஒரு பெரிய கொஞ்சம் நல்ல வக்கீலா வரணும் இல்லையா, அதனால நம்ம கார்த்திக்கே போயிட்டு தங்கச்சி கிட்ட எல்லாமே சொல்லி தங்கச்சியை கூட்டிட்டு வராரு. இப்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது, கேஸ் ஆரம்பிக்க போது, கோர்ட்ல வந்துட்டு ஒரே பரபரப்பா இருக்கும் போது அப்போ வந்துட்டு இந்த குட்டி பையன் அப்பாட்ட கேக்குறான், இவங்க 4 பேர் தான் அம்மா அந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அத ஜட்ஜி சொல்லுவாங்க, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாரு. இப்ப வந்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்க, கேஸ் ஆரம்பிக்குது. இப்ப வந்துட்டு அந்த 4 பேருக்காக வாதாட ஒரு வக்கீல் வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய கிளைண்ட் 4 பேரும் அந்த சமயத்துல அந்த ஸ்பாட்ல இல்லவே இல்ல, காரு அதுக்கு முன்னாடியே காணாம போயிருச்சு, முந்தின நாளே காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க ஒரு ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃபுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது இதே டைம்ல கரெக்டா போலீஸ் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்லாம் கொண்டு வராரு. ரிப்போர்ட் வந்துட்டு இந்த 4 பேருடைய ஸ்பெர்ம் அந்த டிஎன்ஏ கூடலாம் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது எப்படி மேட்ச் ஆகாம போகும், இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்கு, சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு. இந்த வக்கீல் சொன்ன அதே ஒரு லேப்ல தான் இந்த ரிப்போர்ட்லாம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒருவேளை சாம்பிள்லாம் மாத்திருக்க வாய்ப்பு இருக்கு, வேற ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணும், அது வரைக்கும் இவங்களுக்கு பெயிலே கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சார்பா வாதாட வந்திருக்காங்க பாத்தீங்களா. அந்த வக்கீல் சொல்லும் போது இல்ல முடியாது, டெஸ்டிங்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன வேணும், ப்ரூஃப்மே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னுடைய கிளைண்ட் 4 பேருக்குமே பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க கேட்கறதுல எந்த ஒரு தப்பான விஷயமும் கிடையாது, மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. உன்னுடைய கிளைண்ட் தான் தப்பே பண்றியே, நீ ஏன் பயப்படுற, அது மட்டும் இல்லாம பெயில் கொடுக்க முடியாது, நான் வந்துட்டு கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் இன்னொரு பொண்ணு கற்பழிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில கற்பழிக்கப்படுறாலாம், அது நிறைய மோஸ்ட்லி வெளியவே வராது, வெளியே வர கேஸ் ரொம்ப கம்மியா அப்படின்ற மாதிரி இந்த இதோட சொல்றாங்க. சோ இப்போ நம்ம வந்துட்டு 40 நிமிஷம் படம் பார்த்திருக்கோம். இந்த 40 நிமிஷம் படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள எங்கேயோ 2 அப்பாவி பொண்ணு நாசம் செய்யப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது. வக்கீல் போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி கோர்ட்டுக்குள்ளே எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் கோர்ட்டுக்கு வெளியே உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு தப்பாக பேச வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு முன்னாடியே பேசுவாங்க, உங்களை ஹர்ட் பண்ண பார்ப்பாங்க, இந்த சொசைட்டியே மொத்தமாக உங்களுக்கு எதிராக கூட திரும்ப வாய்ப்பு இருக்குது, அது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் வந்துட்டு மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அப்படின்னும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணு தான் சரியாகவே தெரிய மாட்டேங்குது, அவனுங்க அடிச்ச அடியில் கண்ணில் காயம்பட்டிருக்கும், கண்ணில் இருக்க ஒரு நரம்பே வந்துட்டு பயங்கர வீக் ஆயிருச்சான், அதனால ஃபேஸை கூட சரியா பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி பிளட் மாதிரி தெரியுது, அதாவது கண்ணுக்குள்ள ரத்தத்தை ஊத்தி விட்டா எப்படி தெரியும் அந்த மாதிரி பாதி பார்வை தான் ஹீரோயினுக்கு தெரியவே ஆரம்பிக்குது. ஆக்சுவலா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு மட்டும் கண்ணு நல்லா தெரியற மாதிரி இருந்தா நீங்களே பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இவனுங்க தான் இந்த மாதிரி பண்ணானுங்க, இந்த 4 பேர் தான் என்ன ரேப் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து சொன்னா டெஸ்டிங்கே தேவையில்ல, டைரக்டா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோயினுக்கு ஷாக்கு, ஆக்சுவலா 4 பேர் கிடையாது மொத்தமா 5 பேர் அப்படின்னு. ஏமா நீ தான் வாக்குமூலம் கொடுக்கும் போது 4 பேர் அப்படின்னு சொன்ன, இப்போ 5 பேர்னு சொல்ற, நல்லா யோசிப்பாரு அப்படின்னும் போது இல்லங்க அவங்க வாக்குமூலம் வாங்க வரும்போது நான் சுயநினைவோடவே கிடையாது, என்ன பேசினேன் அப்படின்னு கூட எனக்கு இப்ப ஞாபகமே இல்ல, ஆனா எனக்கு அப்ப என்ன விஷயம் ஆச்சோ அது எல்லாமே இப்ப எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. மொத்தமா 5 பேரு, 5 பேர்ல ஒருத்தன் தான் காரை ஓட்டிட்டு வந்தான், அவன் பேரு சமீர்னு சொல்லி கூப்பிட்டாங்க, மிச்ச 4 பேர்ல ஒரு பையன் பேரு ஹாரின்னு கூப்பிட்டாங்க, மத்த பேர்லாம் சரியா ஞாபகம் வரல, ஆனா இந்த பேர் ஞாபகம் இருக்கு அப்படின்னு. இப்போ இதே விஷயத்த வக்கீலமா போலீஸ் கிட்ட சொல்லும் போது போலீஸ் 4 பேரையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. யார் அந்த சமீர், யாரு ஹரி, சமீர்னு இன்னொரு பையன் இருக்கானாமே அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சமீரா அப்படி யாருமே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றானுங்க, என்ன அடி போட்டாலும் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்து மறுபடியும் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வரும்போது இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் சார்பா வாதாடுறாங்க பாத்தீங்களா, அந்த வக்கீல் எங்க சொன்னாங்களோ அங்கதான் லேப்ல டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா இந்த வாட்டியுமே எந்த சாம்பிளும் மேட்சே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுவே போதும் இல்லையா, இப்போ வந்துட்டு பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கேட்கும் போது இல்ல பெயில் கொடுக்காதீங்க, கொஞ்சம் மட்டும் டைம் வேணும்,
ஒரு 2 வாரமாச்சு இந்த இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளையண்ட்டுக்கு கண்ணு மொத்தமா சரியாயிட்டு அவங்க பார்த்துட்டு இவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலே போதும், இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அப்போ வந்துட்டு ஜட்ஜே சொல்றாங்க, இல்லம்மா அவங்க சார்பா எல்லாமே கரெக்டா இருக்கு, இப்பயும் பெயில் கொடுக்காம இருக்க முடியாது, பெயில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வக்கீல் எவ்வளவுதான் போராடினாலும் இல்ல அவங்களுக்கு கண்ணுல நரம்புல பயங்கரமா காயம் பட்டிருக்கு, அந்த நரம்புல பட்ட காயம் குணமாக 2 வாரம் ஆகும்னு இவங்க சொல்றாங்க. ஆனா பல மாதங்கள் ஆகலாம், அவங்க கண்ணுல வந்துட்டு பார்வை திரும்பி வராம அப்படியே கூட பெர்மனண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை ஒரு காரணமா சொல்லிலாம் பெயில கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் வாதாட கடைசியா பெயில் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4 பேரையும் ஒரு பையனுடைய அப்பா கொஞ்சம் பெரிய கையே கொஞ்சம் பணக்காரன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் கோர்ட் முறாரு. எல்லாரையும் கூட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு அவருடைய வீட்டுக்கு போக அவருடைய பொண்ணுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம், அதுக்கான ஏற்பாடு, அதுக்கான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த அப்பா உள்ளுக்குள்ள போறாரு, கன் எடுக்கிறாரு. பையன் உள்ளுக்குள்ள வர, ஆமாப்பா உனக்காக தான் வெயிட் பண்றேன், இந்த கன் எடுத்து என்ன ஷூட் பண்ணி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அம்மா உள்ளுக்குள்ள வராங்க, உன் பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்கான் அப்படின்னு. ரேப்பானு ஷாக்கா வராங்க. அந்த பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப ஆரம்பிக்கிறான். இல்லங்க பையனுடைய கார் தான் காணாம போச்சு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையான கேட்கும் போது கார்லாம் காணாம போல, கார் காணாம போச்சுன்னு நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுகுறாங்க, ஃபீல் பண்றாங்க. இருந்தாலுமே எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது எனக்கு வயசு 19, அப்பெல்லாம் எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நீங்க பண்ற விஷயங்களும் பிடிக்கவே இல்லை, ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது நம்ம குடும்பம் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு 32 வருஷம் உங்க கூட வாழ்ந்துட்டேன். இப்போ நம்ம பொண்ணுடைய கல்யாணம், நம்ம பொண்ணுடைய கல்யாணத்தை நம்மளே இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயம் பண்ணி நிப்பாட்டிடக்கூடாது, கல்யாணத்துக்காக வச்சு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது தூக்கமே வரல, கண்ணை மூடினாலே காருக்குள்ள என்ன விஷயம் ஆச்சோ அதுவே இவங்களுக்கு மைண்டுக்குள்ள அப்படியே திரும்ப ஓடிட்டே இருக்கு. புருஷனும் பாக்குறாரு, பார்த்துட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேல கைய வைக்க அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டு பதறி துடிச்சு கண்ணை முடிக்கிறாங்க. என்னமாச்சு அப்படின்னு போது, இல்லங்க எனக்கு வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்கு, நான் வேணா மறுபடியும் ஸ்கூலுக்கு போகவா, டீச்சர் வேலைக்கு போகவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிமா போமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல இருக்க அந்த அக்கம் பக்கத்து லேடிஸ், அதுக்கப்புறமா மென்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அந்த லேடிஸ் எல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிருப்பாங்க, நீ பாத்துக்கோ நம்ம எல்லாமே பாத்துக்கலாம், நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்லாம் பேசிருப்பாங்க. ஹீரோயிட்டையும் பேசிருப்பாங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள எல்லாமே ஓடிட்டே இருக்கு. அடுத்த நாளே போயிட்டு அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட நான் திரும்ப வேலைக்கு வரேன் அப்படின்னும் போது, நீ வேலைக்கு வரதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, ஆனா இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல மேடம் நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன விஷயமாச்சோ அதை பத்திலாம் யார்ட்டையும் பேசவும் மாட்டேன், நான் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டேன், முன்னாடி மாதிரி நான் வார்டுன்னு வேலைக்கு வரேன், நான் வந்துட்டு நல்ல விதமா பாடம்லாம் எடுப்பேன் அப்படின்னும் போது, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, ஏன்னா 9th கிளாஸுக்கு தான் இவங்க பாடம் எடுக்கிறாங்களாம். அந்த ஸ்கூல் பசங்களாம் சேர்ந்துட்டு இவங்களை கலாய்க்கிறது, ஓட்டுறது, இவங்க மேல இமோஜி போட்டு காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தப்பா பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த சொசைட்டில இந்த பசங்களை நல்லபடியா வளர்க்கணும், நல்லபடியா ஒரு இதுவங்களா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க எல்லாரும் நமக்கே பாடம் எடுப்பாங்க போல, நீ வந்தா உன்னை கண்டிப்பா ஹர்ட் பண்ணுவாங்க, நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம வக்கீல் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோயினை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. இது வரைக்கும் ஹீரோயினுக்கு கண் பார்வை சரியே ஆகல, வெயிட் பண்ணி பார்த்தாலும் கண் பார்வை சரியாகல. அட்லீஸ்ட் அவனுங்க காருக்குள்ள என்ன பேசினாங்க அப்படின்ற விஷயத்த வச்சு இவங்க தான் அவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காருக்குள்ள இவங்களை நாசம் பண்ணும்போது அவனுங்க எல்லாரும் என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சோ அதே விஷயத்த பேப்பர்ல எழுதி கொடுக்க அவனுங்களும் மாத்தி படிக்கிறானுங்க. ஆனா இவங்க பேசும்போதெல்லாம் இவங்க நேரா காருக்குள்ள போயிட்டாங்க. காருக்குள்ள என்ன விஷயமாச்சோ அதுவே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவங்க பேசுற விஷயமோ அந்த காருக்குள்ள நடந்த விஷயமோ மாத்தி கேட்க ஒரு மாதிரி ஹீரோயின் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. என்னால முடியவே முடியல, இவங்க காருக்குள்ள இருக்கும் போது மூஞ்ச உடைச்சி என் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, கண்ணால சரியா பார்க்க கூட முடியல. அண்ட் இவங்க திரும்ப அந்த விஷயத்த பேசினா கூட இவங்க தான் அவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு என் மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு. பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம், மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் ட்ரை பண்ண வேணாம், இப்ப இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஹாரின்னு ஒரு பையன் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த 4 பேரில் ஒரு பையன், அந்த பையனை காமிக்கிறாங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வந்து காருக்குள்ளே ஏறி உட்காந்தா காருக்கு பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. இவனை கண்ணை காமிச்சு மிரட்டி நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு போடா அப்படின்னும் போது அவனும் பயந்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறான். இது எந்த ஸ்பாட்டு அப்படின்னா நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதே ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே கண்ணை காமிச்சு மிரட்டி ட்ரெஸ் எல்லாம் கழட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூட் ஆகிட்டு அவனை ஷூட் பண்ணி அங்கேயே யாரோ கொலை பண்றாங்க. இந்த கொலைகாரன் வெளியே தெரியக்கூடாது, யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
கொடை பிடிச்சிட்டு போயிருப்பான். அந்த கொலைகாரன் யாருன்னு தெரியல, ஆனா அந்த பையன் இறந்து போயிட்டான். இப்போ அடுத்த நாள் காலையில இன்னொரு கல்பிரேட்டோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த ஆளுடைய தங்கச்சி வந்துட்டு ஹேர் ஹோஸ்டஸ் போல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவனே, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு ஹாரியை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம், நியூஸ்லாம் பார்க்கலையான்னு கேட்கும் போது இவன் ஒரு மாதிரி பயப்படுறான். ஏன் பயப்படுற, நீங்க உண்மையிலேயே இந்த மாதிரி பண்ணீங்களா, அந்த பொண்ணை மொத்தமா சேர்ந்து ரேப் பண்ணீங்களான்னு கேட்கும்போது இவன் தங்கச்சி கேட்கிற கேள்விக்கு ஆன்சரே பண்ணாம போனுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். இங்க பாரு சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு தலையில கைய வச்சு என் மேல பிராமிஸ் பண்ணு, நீ எதுவுமே பண்ணவே இல்லைன்னு பிராமிஸ் பண்ணு அப்படின்னும் போது இவன் ஒரு மாதிரி அமைதியா நிக்கிறான். ஆமா அப்படின்ற மாதிரி நிக்கும் போது இந்த பொண்ணு இவனை ஒரு மாதிரி கேவலமான பார்வை பாக்குறா. அருவருப்பா அண்ணாவை பாக்குறா. இவன் வந்துட்டு என்னை காப்பாத்து, நான் வந்துட்டு ஏதோ ஒரு வேகத்துல குடிபோதையில அந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டு நான் வந்து வெளியே வர ட்ரை பண்றேன், நீங்கெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், என்னை காப்பாத்துங்க அப்படின்னும் போது அண்ணனை பார்த்தாலே இந்த பொண்ணுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அருவருப்பா ஃபீல் பண்றா. இதே டைம்ல பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அந்த அம்ரல்லா மேனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்ற எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு விடுங்க, அவங்கள அம்ரல்லா மேன் பார்த்துப்பாரு, அவங்கள நானே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா அம்ரல்லா மேனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு தங்கச்சி வீட்டுல இருக்கான். இந்த வீடியோலாம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அம்ரல்லா மேன் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்க தங்கச்சி வந்து சொல்றாங்க, இதெல்லாம் தப்பு, நம்ம கொலை பண்ணா திரும்ப கொலை பண்றது நியாயமே கிடையாது அப்படின்னும் போது இது ரிவெஞ்சுக்காக தானே அவனுங்க பண்ணானுங்க, திருப்பி இந்த மாதிரி பழி வாங்குறது ரிவெஞ்ச் தானே அப்படின்னு. ஏன்பா அவனுங்க வந்துட்டு கற்பழிச்சானுங்க அப்படின்னா திரும்ப எப்படி கற்பழிக்க முடியும், ரிவெஞ்சுக்கு எப்படி வந்துட்டு அவனுங்க பண்ண விஷயத்தை திரும்ப பண்ண முடியும், சட்டப்படி போனாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாண்ட்ல அவங்க நிக்கிறாங்க. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா யாரையோ கொலை பண்றாங்களாம், இறந்து போறவனுங்க தான் என்ன ரேப் பண்ணுவானுங்களா அப்படின்னு தெரியல, இருந்தாலுமே அந்த குற்றவாளிகள் இறந்து போயிட்டானுங்க அப்படின்னும் போது யாராலேயோ கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னும் போது மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது. ஆனா எனக்கு ஏன் சந்தோஷம் வரணும், நான் என்ன அவ்வளோ கேவலமான பிறவியாவ போயிட்டேன், ஒரு மனுஷன் இறந்து போறான் அப்படின்றதுல நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, ஏன் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு இருக்கு, இதையெல்லாம் சொல்லி புருஷன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஒன் பை ஒன்னா இது வரைக்கும் 2 பேரை வந்துட்டு அம்ரல்லா மேன் கொலை பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஆளை வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணா இல்லையா, 2வது ஆளையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டானா. இவங்களுக்கு பெயில் தான் கிடைச்சிருக்கும். டெய்லி மத்தவனுங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போட்டு போகணும், இந்த மாதிரி இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க வேணா ஒரு கான்ஸ்டபிளை வீட்டுக்கே அமுச்சு விட்டு சைன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கை அப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. இது என்ன புது கான்செப்டா இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது, நீங்க வேணா கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்ஜு கிட்ட பேசுங்க, அவங்க ஓகேன்னு சொன்னாங்க அப்படின்னா வேணா டெய்லி வீட்டுக்கு அமுச்சு விடுறேன் அப்படின்னு. இப்போ அடுத்து கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல அப்பாவுடைய வக்கீல் இதே மாதிரி பேசும்போது இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த மாதிரி இறந்து போறாங்க அப்படின்றதுக்காகலாம் வீட்டுக்கெல்லாம் போய் சைன் வாங்க முடியாது, அவங்க கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே டைம்ல இவங்க கடத்திட்டு போன விஷயம்லாம் வீடியோ ரெக்கார்ட் இருக்கா, எல்லா ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மெயினா ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் காணுமா, அதாவது இவனுங்க தான் கடத்திட்டு போனானுங்க அப்படின்ற அந்த ஃபுட்டேஜை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்க அங்க இருக்கிற கேமராவுடைய ஒயரை குரங்கு ஏறி அறுத்துட்டு இருக்கு, எதுவுமே ரெக்கார்ட் ஆகல அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் ரெக்கார்ட் ஆச்சோ அதெல்லாம் போட்டு காமிங்க அப்படின்னும் போது இல்ல எந்த ஒரு ஃபுட்டேஜுமே கலெக்ட் பண்ணவே முடியல, சர்வர் இஷ்யூனால எதுவுமே ரெக்கார்டே ஆகல அப்படின்னு. என்ன எளவு கேஸ்டா இது, ஆனா எதை கேட்டாலும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கேஸோடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கூப்பிட்டு முதல்ல இது எல்லாமே என்ன விஷயம்னு பாரு, ஃபுட்டேஜ் எப்படி காணாம போகும், கொஞ்சம் டீடைலா விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டீம்ல இருக்கிறதுலயே ஒரு நல்ல போலீஸா பார்த்து அவரையே கூட்டிட்டு போயிட்டு இங்கதான் உங்களை கண்டுபிடிச்சோம், இங்கதான் தூக்கிட்டு போனாங்க, என்ன விஷயமாச்சோ எல்லாமே டீடைலா சொல்லி கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் இவராச்சும் ஹெல்ப் பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லிட்டு நேரா கிளம்பி அவங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றாங்க. பொதுமக்கள் வந்துட்டு ரிவெஞ்ச் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்துட்டு குற்றவாளிகளை கைது பண்ணி அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதை பத்தி பேசணும், 2வது பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும், இது எல்லாமே தாண்டி அந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இத பத்தி பேசாம இப்ப சோசியல் மீடியால யங்ஸ்டர் எல்லாமே வந்துட்டு வேற ஒரு திசையில போயிட்டு இருக்காங்க, திசை மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. இதே டைம்ல அந்த பெரிய கையப்பா தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு வக்கீல கூப்பிட்டு ஏதாவது காம்ப்ரமைஷன் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வக்கீல் சொல்றாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன விஷயமாச்சோ எல்லாமே டீடைலா சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த பையன் சொல்லவே மாட்டான், வாயவே தரக மாட்டான். போன் வருது, நான் பேச கிளம்புறேன் அப்படின்னும் போது இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொன்ன அப்படின்னா தப்பிப்ப, குறைஞ்சபட்ச தண்டனையோட தப்பிப்ப, இல்லனா வாழ்க்கை முழுக்க நீ ஜெயில கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சரி அந்த சமீர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சமீர் எங்க கேங்கே கிடையாது, எங்க கேங்ல ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் தான் அன்னைக்கு கார்ல போகும்போது சமீரும் கூட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்ல பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முடைய டீடைல் மட்டும் சொல்ல நம்ம வக்கீல் கிளம்பி அந்த ஜிம்முக்கு போறாங்க. அங்க போயிட்டு எனக்கு இந்த ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னா 30,000 காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க
இவங்களும் காசை கொடுக்குறேன், நீ ஃபுட்டேஜை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப இவங்களுக்கு பின்னாடி யாரோ கொடையோட ஃபாலோ பண்றாங்க. ஒரு செகண்ட் இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. யாருன்னா கவுன்சிலிங் கொடுக்குற அந்த டாக்டர், உன்னுடைய அண்ணனுடைய போக்கே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அவனை பார்த்து கொஞ்சம் கண்காணி, அவன் என்ன பண்றான்னு பாரு, அவன் பேசுறது எல்லாமே ரிவஞ்சி பழிவாங்கணும் இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான், நீ கொஞ்சம் அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதாவது இந்த கொலையெல்லாம் பண்றது கார்த்திகோன்னு டவுட்டா இருக்கு அவருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பப்புக்கு போயிட்டு செமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க இவனையும் அந்த அம்பர்லா மேன் வந்துட்டு ஒரே செகண்ட்ல கத்தியால குத்திட்டு போயிட்டாரு. 4 பேர்ல 3 பேர் இப்போ இறந்து போயிட்டாங்க. அடுத்து 4வது ஆளை காமிக்கிறாங்க. இந்த பையன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கோச்சிக்கிட்டு போறாலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாலாம். அதனால போயிட்டு அந்த பொண்ணை தனியா மீட் பண்ணி என்ன நம்பு, நீ என்ன நம்பவே மாட்டியா அப்படின்லாம் கேட்டு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டு கையெல்லாம் போட்டு முறுக்கிட்டு இருக்கான், என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்லயும் அந்த கொலகாரு அந்த அம்பர்லா மேன் வராரு. இவரை பார்த்தோன்னே ஐயோ ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னும் போது அப்ப அந்த பொண்ணு பயத்துல வீடியோ ரெக்கார்ட் பண்றா. வந்த கொலகாரன் அந்த பொண்ணை கொண்டு போயிட்டான். இப்ப அப்படியே அடுத்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வக்கீல காமிக்கிறாங்க. இவங்க அந்த கேமரா ஃபுட்டேஜை வாங்கி பார்த்துட்டாங்க போல. நேரா கிளம்பி சமீருடைய வீட்டுக்கே போனா அங்க சமீரை காணோம். சமீருக்கு ஒரு மனைவியும் ஒரு மகள், ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க, ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி. அந்த பொண்ணு ஒரு ஓரமா நின்று இங்க என்ன விஷயம் ஆகுதோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. பொண்டாட்டி கிட்ட பேசி எப்படியோ சமீர் யாரு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸ் அந்த நல்ல போலீஸ் போயிட்டு கைது பண்ணிட்டாரு. சமீரை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, சார் உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த ஹியூமன் அனாட்டமி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சர்னோட பெர்மிஷன் வாங்கிட்டுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க லேடி போலீஸ்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடியே ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்க நேரா ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு அந்த லேடி போலீஸை இவனை போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. இப்ப இந்த கேஸோடைய இன்வெஸ்டிகேஷன் அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த நல்ல போலீஸோடைய மாமா. எக்ஸாக்டா மாமா கிடையாது, தூரத்து சொந்தக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அவரு சீனியர், இவர் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல போலீஸ சீனியர் கூட்டு போயிட்டு செமையா திட்டாரு. இப்ப நீ ஒரு ஆளை கைது பண்ண போற அப்படின்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே போயிட்டு கைது பண்ணி எப்படி கூட்டு வருவ, நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. மாமா வந்துட்டு ஒரு கரப்ஷனான காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. வக்கீல் போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி நீ வந்துட்டு என்ன விஷயத்த நாளைக்கு வந்து கோர்ட்ல பேச போறியோ அது எல்லாமே கரெக்டா தெளிவா பாத்துட்டு வா. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னும் கோர்ட்ல ஒன்னும் வந்து பேசினாங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு வேல்யூ இருக்காது. நீ வந்துட்டு தெளிவா என்ன விஷயம்லாம் சொன்னியோ கரெக்டா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசு, கரெக்டா எல்லாமே நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் கிளம்பி கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. கோர்ட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப சொல்றாங்க, நீ வந்துட்டு அன்னைக்கு தினத்துக்கு நீ மட்டும் கெடுக்கப்பட்ட அப்படின்னு நினைக்காத, ஒரு நாளைக்கு மொத்தமா 80 பெண்கள் உன்னோட சேர்த்து அந்த ஒரு டேல 79 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீ தைரியமா இரு, கண்டிப்பா உனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு 80 பேரு அப்படின்னா வருஷத்துக்கு 30,000 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த கேஸை நான் ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ண போறேன், அந்த மற்ற பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அது எல்லாத்தையும் தடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம வக்கீல் கிட்ட ஆன்சரே கிடையாது. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. கோர்ட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. கோர்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஃபேஸை காமிக்க வேணாம், நீங்க வேணா கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது இவங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஆப்போசிட் லாயர் கேள்வி கேட்கிறாரு. கேட்கிற கேள்வி எல்லாம் எப்படி இருக்கும்னா வெந்த பொண்ணுல அப்படியே தூக்கி வேலை பாய்ச்சற மாதிரி இருக்கும். கேட்கிற கேள்வி எல்லாமே ஒரு மாதிரி மோசமான கேள்விதான். உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, காருக்குள்ள மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, டீடைலா சொல்லுங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க இந்த விஷயம் ஆச்சு, இந்த மாதிரி பண்ணாங்க, இங்க இருந்து கடத்தினாங்க, இங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் இன்னும் டீடைலா சொல்லுங்க, யாரு எங்க கை வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கும் போது நம்ம வக்கீல், நம்ம ஹீரோயின் சார்பா வாதாட வந்த வக்கீல், இவரு எக்ஸ்ட்ரீமா போறாரு, நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஜட்ஜும் இந்த மாதிரி டீப்பா போ தேவையில்ல, என்ன விஷயமாச்சோ அதை மட்டும் கேட்டா போதும் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறாரு. சரி ஓகே, காருக்குள்ள 2.5 மணி நேரம் வந்துட்டு இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு, நீங்க 2.5 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கார்ல பின்னாடி வந்துட்டு முக்கோண வடிவத்துல ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருந்துச்சான், அதை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த காருக்குள்ளேயே ஒரு பொக்கே இருந்துச்சு. அந்த பூவோடைய ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச பூ. ஆனா அந்த பூ இப்ப பார்க்கும்போது ஸ்மெல் பண்ணும் போதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு பயமா இருக்கு, அந்த பூவை பார்த்தாலே தூக்கி போட்டு எரிக்கணும், அது அப்படியே கசக்கி போகணும்னு தோணுது, அந்த அளவுக்கு நான் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரு திரும்பவும் டார்கெட் பண்ணி கேள்வி கேட்கிறாரு. இவங்க என்னதான் இந்த மாதிரி காமா ஆன்சர் பண்ணாலுமே டார்கெட் பண்ணி இவன் கை வச்சானா அவன் கை வச்சானா அப்படின்லாம் கேட்கும்போது ஹீரோயின் ஸ்கார்ஃபையே கழட்டிட்டாங்க. என் முகத்துல லைட்டா தழும்பு மாதிரி தெரியுது, ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி தழும்பு தெரியுது இல்லையா, ஆனா அவனுங்க என் மூஞ்ச அடிச்சு உடைக்கும் போது இந்த மூஞ்ச பார்க்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கண்ணாடியே பார்க்கறது கிடையாது. ஆனா இப்போ கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கண்ணாடியை பார்த்து என் ஃபேஸை பார்த்து நானே பயந்து போயிட்டேன். இது நானானு யோசிச்சேன். அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் டீச்சர், ஸ்கூல்ல இருக்க பசங்களை திருத்தலாம், நல்ல
நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களையும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க கெட்டு குட்டிச்சவரா போயிட்டாங்க. இந்த மாதிரி மொத்த சொசைட்டியுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் அந்த வக்கீல் ஆனா கடைசி வரைக்கும் என்னுடைய கிளைண்ட் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு. கடைசியா நாளைக்கு இந்த கேஸை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் இங்க முடியுது. அடுத்த நாள் மறுபடியும் கோர்ட்டுக்கு வராங்க. நம்ம வக்கீல் கோர்ட்டுக்கு வரும்போது முகத்துல எதையோ அடிச்சிட்டாங்க. அது வந்துட்டு இங்கு போல. அதை கழுவாம துடைக்காம அப்படியே கோர்ட்டுக்குள்ள வர ஜட்ஜே பார்த்துட்டு என்னமா இது போயிட்டு கழுவிட்டு வா, இல்ல உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் கிளீன் பண்ணிட்டு வா அப்படின்னும் போது பரவாயில்ல நான் கூட ஆசிட்னு பயந்து போயிட்டேன், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, அதோட அப்படியே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், என்கிட்ட எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது, அந்த டெஸ்டிங் மேட்ச் ஆகல, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னால சேலஞ்ச் பண்ண முடியும், என்னன்னா இந்த ஊர்ல நார்த் இந்தியால மோஸ்ட்லி நைட்ல தான் கல்யாணமே பண்ணுவாங்களாம், இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அது நைட்ல தான் நடத்துவாங்க. இந்த பையன் போயிட்டு போட்டோலாம் கிளிக் பண்ணிட்டு வந்தான் இல்லையா, இந்த போட்டோலாம் வச்சு பார்க்கும்போது இது விடிய கால டைம்ல போட்டோ எடுத்த மாதிரி தெரியுது. இப்போ ஒரு பையன் உயிரோடு இருக்கான். அந்த பையனுடைய தங்கச்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஷர்ட் உங்க அண்ணன் கிட்ட இருக்கான்னு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா கல்யாணத்துக்கு உன்னுடைய அண்ணன் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவான்னு கேட்கும்போது கோட் சூட்ல போவான் அப்படின்னு சொல்ல, இப்போ வந்துட்டு அந்த பையனுடைய சோசியல் மீடியா பேஜ்ல இருக்க எல்லாமே பார்க்கும்போது கடைசி ஒரு வருஷத்துல மொத்தமா 3 கல்யாணத்துக்கு போயிருக்கான். கோட் சூட்டோட அவங்க பாரம்பரிய முறையில கோட் சூட் தான் போட்டுக்கிட்டு போயிருக்கான். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் எப்படி ஷர்ட் போட்டுக்கிட்டு போவான்? கண்டிப்பா இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. இவன் கோட் போட்டுக்கிட்டு போயிருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா போகும்போது ஷர்ட் மாத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வக்கீல் அந்த சார்பா வாதாடுற வக்கீல் கேக்குறாரு, ஏமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை எப்படி ஒரு முக்கியமான விஷயமா கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அடுத்து அந்த நல்ல போலீஸை கூப்பிட்டு தயவு செஞ்சு நீங்களாச்சும் உண்மையை சொல்லுங்க, இந்த மாதிரி முக்கியமான கேஸ்ல காசை வாங்கிட்டு இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் மாத்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும் போது அவர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இந்த கேஸ்ல நடந்துச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, உங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் ஹிந்தி டீச்சர், எனக்கும் பாடம் எடுத்திருக்காரு, எப்பயுமே நேர்மையான வழியில போகணும், நேர்மையா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. முக்கியமா பொய் சொன்னாலே உங்க அப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது, பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது ஆமா மாத்திருக்கோம், நாங்க இது வரைக்கும் எக்கச்சக்கமான சாம்பிள் மாத்திருக்கோம், இந்த கேஸ்ல நடந்துச்சா இல்லையான்னு கேட்டா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, சீனியர் கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல ஜட்ஜ் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சீனியர் ஆபீசர் மேல இப்படி ஒரு அலிகேஷனை எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம வைக்கிறது சரி கிடையாது. உண்மையான கேட்க மேடம் எனக்கு மாசம் என்ன ஒரு 30-40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா, இதை வச்சு என்னால இந்த ஒரு ஊர்ல இந்த சிட்டிக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்க முடியுமா, நான் வாங்கியிருக்கேன், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும், நாங்க நிறைய விஷயத்துல பண்ணிருக்கோம், இதுல பண்ணிருக்கோம் வாய்ப்பு இருக்கு, ஆனா அதை என்னால ப்ரூஃப் பண்ண முடியல, இதுக்கப்புறம் உங்க கால் தான் அப்படின்னு சொல்ல வக்கீலுமே இதே விஷயத்த கோட் பண்றாங்க. அவர் இவ்வளவு சொல்றாரு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல இப்போ இந்த கேஸை வந்துட்டு கார்த்திக் பாத்துக்கிட்டு இருப்பாரு. நேரா போயிட்டு அந்த டாக்டர் மீட் பண்ணி நான் போயிட்டு ஒத்துக்க போறேன், சரண்டர் ஆக போறேன், நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானே போயிட்டு சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு. இங்க பாரு, நீ போயிட்டு சரண்டர் ஆன அப்படின்னா உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், சொன்னா கேளு, வெளியூருக்கு எங்கேயாச்சும் போயிட்டு தனியா வாழு, புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா அவன் கேட்காம போயிட்டு நான் தான் பண்ணு சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிட்டான். இப்போ அப்படியே நமக்கு ஃபைனல் இயரிங்ல காமிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு வக்கீல் மேடம் நிறைய சின்ன சின்ன பசங்களையா கூட்டு வந்திருக்காங்க. ஏமா ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் எதுக்குமா இங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க எல்லாருமே இப்ப இருந்தே எல்லாமே கத்துக்கிட்டோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், இவங்க எல்லாருமே நம்மளை விட கொஞ்சம் புத்திசாலி தான் இருக்காங்க, இவங்க கண்டிப்பா எல்லாமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கேஸ் ஆரம்பிக்குது. கடைசியா நம்ம வக்கீல் மேடம் சில விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. 9:30 மணிக்கு இவன் ஜிம்மை விட்டு வெளியே வர விஷயம் கேமரால பதிவாயிருக்கு, அதுக்கான ஃபுட்டேஜ் அங்கிட்ட இருக்கு. ஆனா அந்த ஃபங்க்ஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனு ஜிம்ல இருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். அந்த ஃபங்க்ஷனே 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும். அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி உங்களால போயிருக்க முடியும்? ரெண்டாவது, அந்த சமீருடைய பொண்ணு ஒரு முக்கியமான ஆதாரம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கா. நைட் ஒரு 11 மணி இருக்கும், ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு வெளியே போயிட்டு பார்க்க அப்பா அவருக்கு ரொம்ப பிடிச்ச சட்டையை போட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தாரு. அது மட்டுமே இல்லாம அப்பாவுடைய உடம்பு முழுக்க லைட்டா கீரெல்லாம் பார்த்தேன், ரத்த காயங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னு. ஏமா சட்டையை கிழிச்சா சட்டையை எரிச்சா உடம்புல காயம் இருந்தா ரேபிஸ்ட்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் பேசும்போது இல்ல எனக்கு தெரியும் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னும் போது பாப்பா உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், ரேப்னா என்ன தெரியுமா, தம்மா தூண்டா இருந்துட்டு என்ன விஷயம்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மிரட்டுற மாதிரி இந்த வக்கீல் பேசும்போது ஏன் குழந்தைகிட்ட என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதா, உன்னுடைய பொண்ணா இருந்தா இந்த மாதிரி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது நீ எல்லையை மீறி பேசுற, பர்சனலா பேச ஆரம்பிக்கிற, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னும் போது ஜட்ஜி தான் பேசுறாங்க. அது ஒரு குட்டி பொண்ணு, டீனேஜ் பொண்ணு, எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசுங்க, அந்த பொண்ணு குழந்தை அப்படின்னும் போது உனக்கு தெரியாது பாப்பா, நீ சொல்ற விஷயம் எதுவுமே சரி கிடையாது, நீ யோசிச்சு பார்த்து சொல்லு அப்படின்னும் போது எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ரேப்னா கூட என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல அப்போ இந்த வக்கீல் லேடி வக்கீலுக்கே புரியல, பாப்பா நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, நீ வேணா கிளம்பு அப்படின்னும் போது இல்ல நான் பார்த்திருக்கேன், அப்பா அம்மாவா இந்த மாதிரி பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டவுடனே வக்கீலுக்கு மட்டும் கிடையாது கோர்ட்ல இருக்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இவன் சொந்த பொண்டாட்டியவே இந்த மாதிரி பண்ணிருக்கான், குழந்தைக்கு முன்னாடியே பண்ணிருக்கான் அப்படின்னா மத்த பொண்ணை பண்ணாமே இருந்திருப்பான் அப்படின்னும் போது
இப்போ நம்ம வக்கீல் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம நாடு மோசமா போயிட்டு இருக்கு, 2 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேஸ சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வா இருக்கணும். நீங்க கொடுக்க போற தீர்ப்பு வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி பெண்கள் மேல கையே வைக்க கூடாது, அந்த மாதிரி தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு. இல்ல சயின்ஸ் எங்க பக்கம் தான் இருக்கு, சயின்ஸ் படி பார்க்கும்போது இவங்க யாருமே குற்றவாளிகள் கிடையாது, இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீலும் வாதாட ஜட்ஜி பாக்குறாங்க இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான், தீர்ப்பு என்ன, எவ்வளவு தண்டனை காலம் அப்படின்லாம் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கோர்ட் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தா அங்க கரெக்டா நம்ம கார்த்திக் அரெஸ்ட் ஆனார் இல்லையா, அவர் வந்துகிட்டு இருக்காரு. அவரை கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பெரிய கை அப்பா இருக்காரு பாருங்க, அவரு கண்ணை கொண்டு போயிட்டு இவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாரு. அநியாயமா என் பையனை கொலை பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண தங்கச்சி பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. ஓடி போயிட்டு அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. இப்போ கார்த்திக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் காமிக்கல. அதே டைம்ல அந்த கல்பிரட்டுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னும் காட்டல. அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியா இருக்காங்க. மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிச்சிட்டாங்க.